ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பொட்டேட்டோ ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். ஆனால் இன்றைக்கி வந்து பொட்டேட்டோ வந்து நான் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இப்படி பொடியாக நறுக்கி எடுத்துக்கிறேன். நீங்கள் முழுசாக கூட வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கிக்கலாம். ஆனால் இது நமக்கு கொஞ்சம் இன்னுமே ஈஸியாக இருக்கும். பொடியாக நறுக்கிட்டு நான் அது தண்ணியில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு விசில் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துக்கிறேன். பேன் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் நிறையவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சீரகம் சேர்த்து ரெண்டுமே பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலையும் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வேக விட்டு வச்சுருந்த உருளைக்கிழங்க சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அந்த எண்ணெயிலே நல்லா பெரளணும். அதை நல்லா பெரண்டதுக்கப்புறமா மஞ்சத்தூள், உப்பு, கார மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்பப்போ கொஞ்சம் விட்டு கிளறி எடுத்துக்கோங்க. கிளறி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பொட்டேட்டோ ஃப்ரை நல்லாவே ரெடி ஆயிடும். இது கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட. ஃபுல்லாக ஆயிலில் ஃப்ரை பண்ணாமல் நீங்கள் எந்த வெஜ்ஜாலுமே ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சிங்கன்னா அது நல்லது. ஆயில் அவ்வளோ நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்குதே நமக்கு பெட்ரு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.